இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்ப போகிறோம். நம் மத்தியிலே ரெவரண்ட் பெர்னார்ட் ஜேம்ஸ் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அட்வென்ட் திருச்சபைகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான அருமையான தேவனுடைய தாசர். நம்முடைய சாந்திஸ்டர் அவர்களுடைய சம்பந்தகார் அவர்கள் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்க, கர்த்தருக்காய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அவர்களை இயேசுவின் நாமத்தில் சபை சார்பாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவதோடு வாய்ப்பு காரணமாக இருந்த அருமையான சபையின் ஆயருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவரை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர். சத்தம் கேட்கல. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா, நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா, எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணித்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியோ. சிரம் தாழ்த்தி பணித்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியோ. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தியுடைய கரத்தில் கொடுக்கிறோம்.
தொடர்ந்து எங்களோடு பேசும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராக சிந்தைகளை திருப்பினவர்களாய். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்ட போது நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவரின் உள்ளத்துல போட்ட இந்த அற்புதமான வார்த்தை. இப்ப யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தோடு நிறுத்துகிறவர் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பெருக்குகிற ஆண்டவர். இப்போ ஆசீர்வாதம் கொடுத்து அப்படியே விட்டுற மாட்டாரு. அதுல ஒரு பெருக்கத்தை, மல்டிபிளிகேஷன் சொல்லுவோம், பெருக்கத்தை கொடுத்து பெருக செய்கிற ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். என்னாகும் 24:1 அவர் சொல்லுவார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு. கையை தட்ட மாட்டீங்களே. உங்களை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமா. அதனாலதான் ஒருவனாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இவ்வளவு பெரிய சந்ததியை இந்த உலகத்திலே கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாக இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் யாரு? ஆபிரகாமின் சந்ததி தான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சா தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன அவ்வனமாயுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அதனாலதான் என்னதான் சட்டத்தை கவர்மெண்ட் போட்டாலும் இந்தியாவில் ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதம். யாரும் என்ன பண்ண முடியாது, அதை தடுக்கவே முடியாது. கையை தட்ட மாட்டீங்களே. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பெருக்கம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் மாத்திரம் 140 கோடி, உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே ஜனங்கள் இன்றைக்கும் பெருகி கொண்டே இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது எபிரேயர் 6, 12, 13 வசனங்களை வாசிக்கிற போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது எப்படி அழைத்தார்? 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே அழைத்த போது ஆபிரகாமை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவேன், கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? ஆபிரகாம் இதை நம்பி வரணும். எப்படி நம்மெல்லாம் நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரை காணாம இல்ல, ஸ்தோத்திரம், சத்தத்தை மாத்திரம் கேட்டு அழைப்பை பெற்று வருகிற போது ஆண்டவர் அவனை நம்ப வைப்பதற்காக செய்த காரியம் தான் இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவரை அழைக்கும் போது கண்டிப்பா அவன் ஆசீர்வதிக்க போறம்பான்னு சொல்லி பிராமிஸ் பண்ணி, ஸ்தோத்திரம், என்ன படுது பாருங்க வசனத்துல, தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே என்ன சொன்னார் ஆண்டவர்? எப்படி சொல்லியிருப்பாரு இதை? என்ன பாருங்களேன், ஸ்தோத்திரம், சத்தியமா என்ன நம்பி வாப்பா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், அதில் சொல்ல மாட்டீங்களா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அழைத்த போது எபிரேயர் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒருவனாய் இருந்து அவனை அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆதியாகமம் 13:2 ஆசீர்வதித்து விடுகிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் ஒருவனாய் வந்தவன் இப்ப எப்படி மாறிட்டான் பாருங்களேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய
சீமானாக கர்த்தர் மாற்றி விட்டார். 12வது அதிகாரத்தில் அழைக்கிறார். ஒரே ஒரு அதிகாரம் தான் கேப். 75 வயசுல ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு. 76வது வயசுலேயே அவனை தேவன் சீமானாக மாற்றி விட்டார். கையை தட்டி வாக்குத்தத்தம் அப்பவே நிறைவேறிவிட்டது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும். என்னாகும் 23:23. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்த நான் இன்னைக்கு சபைக்கு வந்துற உங்களையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பதற்காக தான் உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து தேவ சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். நிச்சயமா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து இத்தனை பெரிய பெருக்கத்தை என்னால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் உங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு ஈஸியான காரியம், லேசான காரியம் என்று கர்த்தர் சொல்றார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களை அழைத்திருப்பது உங்களை ஆசீர்வதிக்க மட்டும்தான். அதனால ரொம்ப நாளா நான் சபைக்கு வரேன் பாஸ்டர், ரொம்ப நாளா ஸ்தோத்திரம் சபைக்கு வந்து ஆராதிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சரியானபடி வந்து சேரவில்லை. ஒரே வருஷத்துல இல்ல 75 வயசுல ஆபிரகாம் அழைக்கிறாங்க. பாருங்கம்மா, 75 வயசுல ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். 76வது வயசுலேயே 11வது அதிகாரத்திலேயே ஆபிரகாமை ஆசீர்வதித்து செல்வசீமானாய் மாற்றி விட்டார். நீங்க பல ஆண்டுகளாக சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கு வந்து ஒரு நாள்ல சேரும். அழைய சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஒருவனாயிருந்த அவனை இத்தனை பெரிய ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரராய் மாற்றுவதற்கு ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்ட ஒரு சில குணாதிசயங்கள் தான் காரணம். ஆமென். சும்மா ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட ஒரு 4 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்க போறேன். நீங்களே இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது ரொம்ப சுலபம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஆபிரகாம் இதை ஃபாலோ பண்ணபடினாலே அவருக்கு ஆசீர்வாதம் ஈஸியா கிடைச்சது. நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலும் தாமதமாகி கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் சீக்கிரமா கிடைக்கும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவதாக பார்க்கும்போது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட முதல் காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது 3வது வசனமும் ஆதியாகமம் 12:1-3 வரைக்கும் ஸ்தோத்திரம் வாசித்து பார்ப்போமானால், காரான் ஊரிலே குடியிருக்க முன்னமே மெசபதோமியாவிலே குடியிருந்த போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். 4வது வசனம் கடைசி அப்படி முடியுது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அவன் எங்க குடியிருக்கும் போது? மெசபதோமியா நாட்டில் குடியிருக்கும் போது அப்படின்னு அப்போஸ்தலர் 7:3 வாசிச்சோம். இந்த மெசபதோமியா பட்டணம் எங்க இருக்குதுன்னா, ஸ்தோத்திரம் எகிப்துல இருக்குது. பாபிலோன்ல இருக்குது. ஸ்தோத்திரம் அங்கதான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. பாபிலோன்ல தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டாங்க. அந்த பாபிலோன் தேசத்துல தான் இந்த மெசபதோமியா பட்டணம் இருக்குது. எல்லாரும் புற ஜாதிகளா இருந்தார்கள். ஸ்தோத்திரம் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த குரூப்ல இருந்தவர் தான் இந்த ஆபிரகாம். அவங்களுக்கும் பாபிலோன்ல இருக்கிறவங்களுக்கும் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த கூட்டத்தில் இருந்துதான் ஆபிரகாமை அழைத்த போது, ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு இவர் யாருன்னே தெரியாது. ஆபிரகாமுக்கு இந்த ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. ஸ்தோத்திரம் அழைத்த போது அவன் உடனே கீழ்ப்படிந்து, ஸ்தோத்திரம் வான்னு சொன்னவன் என்ன பண்ணிட்டாரு? இனத்தையும் தேசத்தையும் இல்ல வீட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து கடந்து வந்தான். ஆசீர்வாதம் பெறணும்னா ஸ்தோத்திரம் முதல் பாயிண்ட்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொடும்போது, உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேலே நம்ம போனோம்னா முதலாவது எந்த படியில் காலை வைக்கணும்? ஆமாண்ணா, நேராக மேலே போய் ஏறினா ஏற முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாடிக்கு போனோன்னா என்ன பண்ணோம்? முதலாவது கீழ்ப்படிதல் ஒரு விசுவாசிக்கு ரொம்ப அவசியங்க. ஆசீர்வாதம் பெற விரும்புகிற ஒரு விசுவாசிக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை நேரம் எத்தனை மணிக்கு? ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் ஆச்சு? 7 மணிக்கு. எத்தனை பேர் வந்தீங்க? ஸ்தோத்திரம். பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை பாஸ் இன்னைக்கு தான் மாற்றிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். மாற்றிட்டு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து 7 மணி ஆராதனைக்கு 6:45 வரவங்க தான் நல்ல விசுவாசி. 6:45 வந்து அந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணினே இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா, பாஸ்டர் நல்ல ஆராதனை நடத்தணும், விசுவாசியெல்லாம் தடையில்லாமல் கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி 6:45 மணிக்கெலாம் வந்து ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் நல்ல விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 7 மணிக்கு வர்றவங்க பரவாயில்ல, கொஞ்சம் சுமார். ஸ்தோத்திரம். 7:05 வர்றதெல்லாம் ஸ்தோத்திரம் விசுவாசின்னு சொல்ல முடியாது, கடமைக்கு வந்து போகிற கேஸ்ன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் நமக்கு லேட்டாக வருது ஆசீர்வாதம்? புரியுதா? நீங்க லேட்டா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுனால தான், லேட்டா சபைக்கு வர்றதுனால தான், லேட்டா காரியங்களை செய்யறதுனால தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் லேட் ஆகி கொண்டிருக்கிறது, தாமதமாகி கொண்டிருக்கிறது. அப்ப சீக்கிரமா ஆபிரகாமை போல ஒரே வருஷத்துல செல்வ சீமானா மாறின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணோம்? அப்படியே பிளைண்ட் ஒபிடியன்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸ்தோத்திரம். குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல். யார் கூப்பிடுறதுனே தெரியாது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:8 வாசித்து பாருங்களேன். கூப்பிடுறது யாருன்னு தெரியாது, போற இடம் எங்கன்னு தெரியாது. எபிரேயர் 11:8 அழகா சொல்லுது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே விசுவாசத்தினால் ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறும்படி போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். வானு கூப்பிட்டாரு, எங்க போன சொல்ல. வானு கூப்பிட்டது யாருன்னு தெரியாது, எங்க போன சொல்ல. உங்களை நான் கூப்பிட்டு போனா எங்க போவீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? கேள்வி எங்க போனாங்கன்னு கேட்பீங்க. இந்த ஆபிரகாம் எதுவுமே கேட்கல. ஸ்தோத்திரம். எங்க போனே கேட்கல. எப்படி போனாராம்? தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். இப்பனா நல்லா ரூட்டு எல்லாம் இருக்குது, கூகுள் மேப் போட்டா கொண்டு போய் விட்டுருது. அப்ப கூட எங்க போற டெஸ்டினேஷன் நமக்கு தெரியணும், போய் சேர வேண்டிய இடம் நமக்கு தெரியணும். ஆனா ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது எங்க உன்னை கொண்டு போக போறேன்னு சொல்லவே இல்லை. உன் தேசத்தை விட்டு வா, உடனே கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான். ஸ்தோத்திரம். எங்க போக போறோம்னு சொல்லல, போய்கினே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் கீழ்ப்படிதல். ஸ்தோத்திரம். கேள்வி கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஸ்தோத்திரம். எங்க போனான்னு கேள்வி கேட்கக்கூடாது. பாஸ் எதனா சொன்ன கேள்வி கேட்கக்கூடாது. பாஸ் என்னையே தான் பேசுறாரு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. பாஸ் பார்த்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசும்படியாக தான் ஊழியக்காரர் வச்சிருக்கிறார் சானாதிபதிகளாக. ஆண்டவர் என்ன உங்களாண்ட பேசணுமோ அதை பாஸ் மூலமா பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பேசும்போது, வார்த்தை உங்களை சந்திக்கும் போது உடனடியாக என்ன பண்ணது? ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படியே நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் லேட் ஆகி கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இன்னைக்கே உங்கள் கண்கள் காணும்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பூமி தாங்காது. ஸ்தோத்திரம். அதே அதிகாரம் 13வது அதிகாரத்துல 10வது வசனம் 8வது வசனம் வீட்டில் வாசித்து பாருங்க. லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஏனென்றால் அவருடைய ஆஸ்தி பூமி கொள்ளாததா இருந்தது. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். கிள்ளி கொடுக்கிறவர் இல்லை, நம்ம ஆண்டவர் அள்ளி கொடுப்பாரு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களே, கையை தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால், ஸ்தோத்திரம், நான் முதலாவதாக இந்த ஆபிரகாமை போல கேள்வி எதுவும் கேட்காம கம்முன்னு வாய முடின்னு ஆண்டவர் சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயினே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்குள்ள இருந்த இரண்டாவது நல்ல பழக்கம் ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பகல்லாம் பிரயாணம் பண்ணுவார்,
ஈவினிங் ஆனால் பிரயாணம் பண்ண முடியாது, நைட்டில் லைட் வசதிலாம் கிடையாது, காட்டில் வேற போகணும். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல இருந்து பிரயாணம் பண்ணி இருட்டாகும் போது இடத்துல போய் சேருவார். பாருங்க, எந்த இடத்துல போய் சேர்ந்தாலும் அங்கே சேர்ந்த உடனே செய்கிற முதல் வேலை ஆண்டவரை தொழுது கொள்வான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல போய் ஆண்டவருக்கு தேங்க்ஸ், ஆண்டவரை இதுவரை நடத்தி வந்தீங்களப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி தொழுது கொள்ளுகிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல குணம் இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அதனால தான் ஒருவனா இருந்த அவனை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில இந்த ஆராதனையை மிஸ் பண்ணாம எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கும் ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். அதிலே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. அதனால எந்த காரியம் ஆனாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு தான் முதலிடம். ஸ்தோத்திரம், இதான் வாரத்தின் முதல் நாள். ஆமே, அதான் ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்துடணும், ஆண்டவர் கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தலையே போற வேலையா இருந்தாலும், தலையே போற காரியமா இருந்தாலும் ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு 32 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸ்தோத்திரம், 32 வருஷமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் லீவ் போட்டது கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் லீவ் போட்டதே கிடையவே கிடையாதுங்க. சனிக்கிழமெல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு 12, 2, 3 மணிக்கு கூட வந்து படுப்போம். எங்கள் சபை காலைல 6 மணி சர்ச்சு. ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டிலேருந்து 4 மணிக்கு எழுந்து ரெடி ஆகி எங்கள் சர்ச்சுக்கு போகணும். 3 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எனக்கு தூக்கமே வராது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சர்ச்சை போய் நடத்திட்டு வந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், கர்த்தர் என்னை எங்கேயோ உயர்த்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்தில் அவரை தொழுது கொள்ளுகிறதுல ஒழுங்கும் கிரமமாக இல்லை. ஸ்தோத்திரம். சரியான நேரத்துக்கு போய், ஒரு நாள் லேட்டாக போக மாட்டேன். ஸ்தோத்திரம். சரியான நேரத்துக்கு போகிறது, சரியானபடி கர்த்தரை ஆராதிப்பது, இதுவரைக்கும் அதை கடைபிடித்து கொண்டிருப்பதனால தான் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாம் கடைபிடித்ததுனால தான் ஆபிரகாமை பெருக பண்ணினார். நீங்களும் இந்த ஆராதனை மிஸ் பண்ணாம சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவரை கனப்படுத்தி ஆராதித்து பாருங்கள், அவரை தொழுது கொண்டு பாருங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை பெருக்கத்துக்கு நேராக நடத்துவார். ஆமென். அதில் சொல்ல மாட்டீங்களே. ஆமா, இந்த மாசம் இது 4வது வாரம்ல. இந்த மாசம் ஃபுல்லா 4 வாரமா சபைக்கு வந்தவங்க யாரும் கை தூக்கணும், எத்தனை பேர் தூக்கின்னு தெரியல. ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் ஆசீர்வாதம் பெறது கஷ்டம். ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறது கஷ்டம். ஸ்தோத்திரம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மாசத்துல இருந்து 1ஆம் தேதி என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தலையே போற வேலை இருந்தாலும் ஆராதனைக்கு நான் போகணும். சனிக்கிழமை நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், எப்போ ஏற்பட்ட வேலையை ஆண்டவர் மாத்திருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சனிக்கிழமை அதுக்கு தான் காத்திருப்பு ஜெபம் வைப்பாங்க. ஸ்தோத்திரம். சர்ச்சில் ஸ்தோத்திரம் இங்கே வைக்கிறீங்களான்னு தெரியல. காத்திருப்பு ஜெபம் எதுக்காகனா, நாளைக்கு எப்படியாவது நான் ஆராதனைக்கு போயின்னு ஆண்டவரே, தடை எதுவும் வரக்கூடாது, வேலை எதுவும் வரக்கூடாது, ஸ்தோத்திரம், துக்க செய்தி வரக்கூடாது, நல்ல செய்தி நடக்கூடாது, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஆயத்தமாகி ரெடியாக இருக்கணும். அப்போ எந்த பிரச்சனையும் வராது. ஸ்தோத்திரம். வந்தாலும் ஸ்தோத்திரம் அதை காதலை வாங்க மாட்டோம் இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம 4 மணிக்கு கிளம்பி போயிருந்தனால என்ன நான் சொல்கிறேன், அதனால் நமக்கு எந்த நியூஸும் வராது. சர்ச்சை முடிச்சுட்டு வந்தால் தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது எவைகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய சமூகத்தில் ஆபிரகாமுக்குள்ள வெளிப்பட்ட 2வது குணாதிசயம், அவர் எங்க போனாலும் முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவனா இருந்தான். உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களா, எங்க போனாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அந்த பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குமானால், ஆபிரகாமை ஒருவனாய் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் பெருக்கத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 3வதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்து அவன் எப்படி விசுவாசத்துல இருக்கிறான் அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக, விசுவாசத்தின் தகப்பன் அவர் இல்லையா. ஆபிரகாமுக்கு பேர் ஆண்டவர் கொடுத்த டைட்டில் என்னது, விசுவாசத்தின் தகப்பன். அப்போ விசுவாசத்தின் தகப்பன் சும்மா ஒரு டைட்டில் தூக்கி ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அவன் அந்த விசுவாசத்தை எப்படி அந்த பரீட்சையில பாஸ் பண்ணாரு அப்படின்றது தான் ஆண்டவர் வச்ச அந்த டெஸ்ட் தான் ஈசாக்கை பலி செலுத்தும்படி கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை கேட்டுக்கொண்ட போது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல எப்படி கேட்கிறார் பாருங்களேன். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க, 22வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், இது எப்படி சொல்லுவாங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். உன் பையனை கொண்டாந்து எனக்கு பலி செலுத்திருப்பா அப்படின்னா ஆண்டவர் கேட்டாருப்பா, உடனே போய் பலி செலுத்திட்டு இருப்பான். இந்த பையன் யாருன்னு முதல்ல புரிய வைக்கிறார். உன் புத்திரனும் ஏக சுதனும் நேசகுமாரனும்
எப்படி பாருங்க, இது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மயக்கம் கொடுக்காம ஆபரேஷன் பண்றது ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க பையனை கொண்டாந்து எனக்கு பலி செலுத்துப்பானா, அவனுக்கு புரியாது பையனோட வேல்யூ. அதனால பையன் யாருன்றத புரிய வைக்கிறார். உன் புத்திரன். ஸ்தோத்திரம். உன் புத்திரன்னா உனக்கு இருக்கிற ஒரே பையன். ரெண்டாவது ஏகசுதன்னா முதல் பையன், உன் நேசிக்கிற ஒரே பையன். இவனை கொண்டாந்து என்ன பண்ண நீ மோரியா மலையில கொண்டாந்து பலி செலுத்து என்று சொல்லும் போது ஆபிரகாம் எதுவும் பதில் பேசல. சார அழுகம் தெரியாம அதிகாலையில எழுந்து என்ன பண்ணிட்டான்? வேலைக்காரரையும் கழுதையும் கட்டையும் தூக்கின்னு ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு புறப்பட்டு போனால் 3ஆம் நாளிலே அங்க வந்து சேர்ந்தார்கள். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். பலி செலுத்தும்படி இப்ப ஆபிரகாம் கடந்து போகிறார். மோரியா மலை வந்துச்சு. மோரியா மலை அடிவாரத்துல வேலைக்காரரையும் கழுதையும் நிறுத்தி விட்டு கட்டையை தூக்கி ஈசாக்கு மேல வச்சு வேலைக்காரரை பார்த்து ஆபிரகாம் என்ன சொன்னா தெரியுமா? நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வருவோம், மீண்டும் திரும்பி. அலையா சொல்ல மாட்டீங்களே. போறது எதுக்கு? போறது எதுக்கு? ஈசாக்க பலி செலுத்த. ஆனா அவன் சொன்ன விசுவாச வார்த்தை என்னது? நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு மீண்டும் திரும்பி. கையை தட்ட மாட்டீங்களா உற்சாகமா? அல்லேலூயா. இதனால தாங்க அவர் விசுவாசத்தின் தகப்பன். சும்மா சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருத்தருக்கு டைட்டில் சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாரு. அவன் சொன்ன வார்த்தை. இவன் மேல போயிட்டாங்க. அந்த பலிபீடம் நெருங்குது. கிட்ட வர வர ஈசாக்கு பயம் வந்துச்சு. உடனே ஈசாக்கு அவங்க அப்பா பார்த்து கேட்கிறாரு, அப்பா அப்பா பலிக்கான கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க? அல்லேலூயா. பலி செலுத்த போறேன்னு கேட்க சொல்லிட்டாரு. நானும் என் பிள்ளையானும் போய் என்ன பண்ண போறோம்? பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம்னு சொல்லிட்டாரு. பலிக்கான கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது. பலி செலுத்த ஆட்டுக்குட்டி வேணுமா வேணாவா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கையை தட்டுங்களா. இது 2வது விசுவாச வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வரும்போது, விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வரும்போது, எந்த ஒரு விசுவாசி விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் இல்ல, ஸ்தோத்திரம், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து நிச்சயமாய் தேவன் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்னு யெகோவா ஈரேன்னு பேர் வச்சதே இந்த ஆபிரகாம் தான். யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சு. அதே போல அவர் என்ன பண்ணிட்டாரு? விசுவாச வார்த்தை சொல்லிட்டாலும் பலிபீடத்தை போய் உண்டாக்கி அது மேல கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை படுக்க வைத்து கையையும் காலையும் கட்டி ஈசாக்கு பலி செலுத்தும் போது அவருக்கு 17 வயசாம். ஸ்தோத்திரத்தில் ரொம்ப கிரேட் யாருன்னா ஈசாக்கு தான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா எதுவுமே வாய் பேசல, எதுவுமே முரண்டு பிடிக்கல. நம்ம பிள்ளைங்களை போய் அது மாதிரி கையை கட்டி பலி செலுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. 5 வயசு பையனை கையை கட்டி கட்ட மாலை போட்டானா படுக்க மாட்டான். இவன் 17 வயசு பையன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பசங்க என்ன பண்ண தெரியுமா? என்னையா கையை கட்டுற, உன்னை கட்டி என்ன பண்றேன் நான் கட்டையில போட்டு படுக்க வச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஈசாக்கு அப்படி எதுவுமே பேசலைங்க, எதுவுமே பேசல. ஸ்தோத்திரம். அங்க மட்டும் தான் அவர் கேள்வி கேட்டான், ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டான். ஆனா அங்க போய் என்ன ஆயிட்டாரு? அமைதியா போய் படுத்த பிற்பாடு கத்தி எடுத்து ஓங்கி இன்னும் ஒரு 2-3 செகண்ட் இருந்தா ஈசாக்கு குத்தி இருப்பாரு. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து பாரு சொன்னாரா? இதெல்லாம் செய்யாம நம்ம விட்டுறக்கூடாது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்து பாரு சொல்லிட்டு ஆண்டவரே விசுவாசமா நான் சொல்லிட்டேன், ஆட்டுக்குட்டி அனுப்பு ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி அனுப்புன்னு போய் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆபிரகாம் பண்ணிருக்கலாம், பண்ணிருக்கூடாதா? ஆனா அவர் அதை பண்ணல. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்துல அவர் இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கிறார். கடைசி நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி நிமிஷம் வரை அவனை விசுவாசத்தை பார்ப்பாரு. அது வரை நீ கரெக்டா விசுவாசத்துல இருக்கணும். ஒரே நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் புலம்பக்கூடாது. நான் இந்த ஆண்டவரை நம்பி இருந்தா ஒண்ணுமே பண்ணல, ஆண்டவர் கைவிட்டாரா, நடக்கவே இல்லையா அப்படிலாம் புலம்பக்கூடாது. கடைசி நிமிஷத்துலயும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போதான் ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. ஆமென். அல்லேலூயா. அப்பதான் சத்தம் கேட்குது, ஒரு புதர்ல ஆடு கத்துது. அல்ல சொல்ல மாட்டீங்களே. அவர் விசுவாசத்தின்படி அங்கே ஆடு இருந்துச்சு. உடனே ஆட்டை எடுத்து பலி செலுத்தி ஆண்டவருக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்து கர்த்தரை துதித்து கொண்டு திரும்பி வந்தார்கள். அவங்க அறிக்கை செய்தபடியே அவங்க திரும்பி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நாம் வளர்ந்து வரும்போது ஆண்டவர் எப்படியாவது ஒரு டெஸ்ட் வைப்பார். பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போயிட்டா எல்லாம் போயிடும் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க வெளியில சுவிசேஷம் சொல்லும் போது. ஆனா சர்ச்சுக்கு வந்தா தான் பிரச்சனையே.
ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர்களை போய் செக் பண்ற, வெளியில இருக்கிறது வேற பிரச்சனை, சபைக்கு வந்த பிற்பாடு ஆண்டவரே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு. நீங்க எவ்வளவு விசுவாசத்தில் இருக்கிறீங்க, அடாடா இங்க வந்தா நல்லா இருக்குன்னு பார்த்தேன், இங்க வந்தா இவ்வளவு போராட்டம் ஓட்டக்கூடாது. அந்த விசுவாசத்தில் என்ன பண்ணா, டெஸ்ட்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து விட்டார், குழந்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, குழந்தையும் கொடுத்துட்டாரு. குழந்தை கொடுத்த பிற்பாடு அதை கொலை செய்யும்படி பலி செலுத்தும்படி சொன்னபோது அவன் அதை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து கடந்து போனான், விசுவாசத்துல ஜெயித்து காட்டினான். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது. முதலாவது சொன்ன அவன் கீழ்ப்படிந்து, இல்ல குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல், யார் அழைக்கிறதுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான். ரெண்டாவது அவனுக்கு இருந்த, அவன் எங்கு போனாலும் முதல் யாருக்கு ப்ரிபரன்ஸ், கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு நல்ல மனிதனாக இருந்தான், ஆராதிக்கிற மனிதனாக இருந்தான். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். மூன்றாவது விசுவாசத்துல பரீட்சை வந்த போது பாஸ் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 7வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிப்போம். முடிக்க போறோம், அவ்வளவுதான். போதுமா போதுமா போதுமா. ஸ்தோத்திரம். மெல்கிசதேக்கு அப்படின்றவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் வெளிப்படுவார். வீட்டில் போய் வாசித்துங்க, நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். மெல்கிசதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட ஒரு ஆள் தத்துவம் தான் இந்த மெல்கிசதேக்கு. ஆசாரியனும் ராஜாவுமாய் சேர்ந்த அந்த அமைப்புக்கு பேர் தான் மெல்கிசதேக்கு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மெல்கிசதேக்கு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தபடியினாலே இந்த மெல்கிசதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம், சத்தமா சொல்ல மாட்டீங்களே, கொடுத்தானா? போட்டு வசனம் தெளிவாகுதா? இந்த மெல்கிசதேக்கு ஆபிரகாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல தான் ஆசாரிப்பு கூடாரத்தை அமைச்ச பிற்பாடு தான் மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களிடத்துல தசம பாகங்களை நீ வாங்க வேண்டும் என்று சொல்லி. யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல தான் வருது தசம பாகத்தை பத்திய வார்த்தை. ஆதியாகமத்துல தசமபாகத்தை பத்தி ஆண்டவர் எங்கும் பேசவே இல்லை. தசமபாகத்தை பத்தி ஆண்டவர் பேசாத காலத்திலேயே தசமபாகம் கொடுத்த ஒரே ஆள் இந்த ஆபிரகாம். கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமை சும்மா கர்த்தர் ஆசீர்வதிக்கல, ஆபிரகாமை சும்மா பெருக பண்ணல, அவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவனா இருந்தான். நீங்க ஏன் ஆசீர்வாதம் பெறல? ஏன் பெறல? ஏன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கல? ஆபிரகாம் தசமபாகம் பத்தி பேசாத காலத்திலேயே எல்லாவற்றிலும் தெரியுமா, கடுகிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் மிளகிலும் பூண்டிலும் நீங்க என்னெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்றீங்களோ எல்லாவற்றிலேயும் தசம பாகத்தை ஆபிரகாம் கொடுத்ததுனாலதான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண முடிந்தது. இங்க வந்திருக்கிற நம்ம வருமானத்திலாவது தசமபாகம் கொடுக்குறோமான்னு தெரியல. ஸ்தோத்திரம். இன்னும் பழைய ஏற்பாட்டு கதை தான் நிறைய பேர் ஓட்டிங்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் சொன்னார், 10ல் ஒரு பங்கை கொண்டு வந்து தசமபாகமாக செலுத்தும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று லேவியராகம புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். இது பழைய ஏற்பாட்டு தசமபாகம். புதிய ஏற்பாட்டு தசமபாகம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமா கொடுக்கணுமா. புதிய ஏற்பாடு தசமபாகம் என்னது? ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை பத்தி ஆண்டவர் பேசலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா 2 கொரிந்தியர் 9:7 ஆண்டவர் சொல்றாரு, உற்சாகமாய், அவனால இஸ்ரமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. எப்படி கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணும்? व्यसனமா இல்ல, கட்டாயமா கொடுக்க சொல்றாரா பாஸ்? அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா கொடுக்கணும். அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க உற்சாகமானா? ஸ்தோத்திரம். சம்பளம் வாங்கி ஸ்தோத்திரம் வீட்டுக்கு கொண்டாடுறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படியே கையை விட்டு அள்ளி எவ்வளோ வருதோ ஸ்தோத்திரம் அப்படியே கொடுக்கணும் தசமபாகமா. என்னவே கூடாது, கணக்கே பார்க்கக்கூடாது. தசமபாகம் கொடுக்குறது எப்படி கொடுக்கணும்? ஸ்தோத்திரம். இன்னும் பழைய ஏற்பாடு தசமபாகம்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. நம்ம பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிடையாது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். எப்படி கொடுக்கணும் தசமபாகம்? சொல்ல மாட்டீங்களே. பணம்னாவே நம்ம ஆளுங்க மூஞ்சி தொங்கிடும். ஸ்தோத்திரம். கொடுக்கணுன்னாவே தொங்கிடும். நீ கொடுக்க மாட்டா, ஆனால் அவர் மட்டும் கொடுத்தோன்னா எப்படி கொடுப்பாரு?
ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன் அந்த சின்ன பையன் கையிலே இருந்ததுன்னா அவன் மட்டும்தான் சாப்பிட்டுருப்பான். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அதை ஸ்தோத்திரம் இயேசுநாதர் கையில் அனுப்பின போது அவர் வாங்கி அதை சாப்பிட்டாரா? அவர் பசியாகிறாருன்னு என்ன பண்ணார்? அவரு பிளஸ் பண்ணி 5000 புருஷர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 13-14,000 பேர் திருப்தியாய் சாப்பிடவும் 12 கூடை மீதி எடுத்து சீஷர்கள் வீட்டுக்கு பார்சல் போகுது. அப்பயே இயேசுநாதர் ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. அதனால தான் இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாம் பார்சல் கேட்குறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? ஸ்பெஷலாக கூட இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் பார்சல் ஆமா முடிஞ்ச உடனே மீறது போகுது. அப்படி எப்படி மாறுச்சு? இயேசுநாதர் கையில் கொடுக்கும்போது, அப்போ நீங்கள் வாங்குற சம்பளத்தை உற்சாகமாக கொண்டு வந்து இயேசுநாதர் கையில் கொடுக்கும்போது அதை வாங்கி அப்படியே பிளஸ் பண்ணி உங்களுக்கே தான் கொடுத்துருவாரு. அவர் வாங்கிக்க மாட்டார். அவருக்கு தேவையில்லை. இந்த பூமியை நிறைய அவருடையது. வெள்ளம் பொண்ணை அவருடைய கொட்டி கிடக்குது. நீங்கள் கொடுக்கறத வச்சுலாம் அவர் வாழணும் அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். நீ என்ன உற்சாகத்தில் கொடுக்குறியோ, நீ எவ்வளோ உற்சாகத்தில் கொடுக்குறியோ அந்த உற்சாகத்தை பார்த்து பிளஸ் பண்ணி உனக்கே கொடுத்துருவார். நீ வீட்டுக்கு போகிறதுல உனக்கு கிடைக்கும். கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. உற்சாகமாக கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தசம்பாகத்தை பேசாத காலத்தில், தசம்பாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லாத காலத்திலேயே ஆண்டவருக்கு எல்லாவற்றிலையும் தசமபாகம் கொடுத்ததுனால தான் ஒருவனாக இருந்து அவனை அழைத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இப்போ யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றோம்? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களே. வேணாம் ஆசீர்வாதம் வேணாவா? ஆசீர்வாதத்துக்கு வரலையே சபைக்கு. ஸ்தோத்திரம். கையை தூக்க சூங்க. யாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறார். உலகத்தில் இருந்த உங்களை ஆபிரகாமை போல் அழைத்தது காரணம் என்ன? உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்றதுக்கு தான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டார்? முதலாவது என்ன பண்ணோம்? கீழ்ப்படிதல். கேள்வியை கேட்காம கீழ்ப்படினோம். 2வது தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அந்த டைமுக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம். நம்முடைய சகோதரர்கள் தான் அவங்க முஸ்லீம்ல இருக்கிறவங்க. அந்த டைமுக்கு பாருங்க, எந்த வேலையா இருந்தாலும் போட்டு என்ன பண்றான்? தொழுகைக்கு போறான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஜனதாங்களை நம்மளும் நமக்கே அந்த உணர்வு இருக்க மாட்டேங்குது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு பாய் சமையல் செஞ்சார். ஸ்தோத்திரம். அவர் சமையல் பண்ணினே இருப்பார். அந்த கரெக்டான தொழுகை டைம்னா ஆள் காண மாட்டார். ஸ்தோத்திரம். எங்கன்னா தொழுகைக்கு போய் வந்தானுவார். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவங்க பாருங்க, ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். தொழுகைக்கு போறாங்கங்க. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வெளியவே செல்போன்லாம் கடாச்சிட்டு போறான். எல்லாம் ஐஃபோனுங்க. நீங்க பாருங்க, அந்த வீடியோலாம் யூடியூப்ல இருக்குது. வெளியே யாரும் உள்ள சர்ச்சுக்குள்ள என்ன பண்றது இல்லை, செல்போன் கொண்டு வரதே இல்லைங்க. ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தொழுது கொண்டு அந்த சரியான தொழுகை அவர்கள் கொடுக்கறதுனால தான் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொண்டு இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை நிச்சயமா ஆசீர்வதிக்கணும். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 3வது விசுவாசத்துல பிரச்சனை வரும், போராட்டம் வரும்போது உறுதியா நில்லுங்க. கடைசியா எல்லாவற்றையும் தசமாக கொடுத்து பாருங்க, உங்களையும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஏசாயா 51:2 வாசித்து முடிப்போம். ஸ்தோத்திரம். ஏசாயா 51:2 வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. அப்படியே பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பதுக்கு தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க போலாம். ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ மாஸ்டர். உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லா கண்ணை மூடுங்க, எல்லா கண்ணை மூடுங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை எதற்காக அழைத்தார்? ஆசீர்வதிக்கும்படியாக தான். எதற்காக என்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார்? என்னை ஆசீர்வதிக்கும்படிதான். என் தகப்பனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறபடியினாலே என்னை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட கண்களை மூடினவர்களாய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க அழைச்சிருக்கிறீங்க. இந்த ஆபிரகாமுக்குள் காணப்பட்ட அந்த குணாதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கு என்னை முற்றிலுமா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள கீழ்ப்படிதல் உண்டாகட்டும். எனக்குள்ள தொழுது
கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் உண்டாகட்டும். எனக்குள்ள விசுவாசத்தை பரீட்சையில ஜெயிக்கிற அந்த எண்ணம் வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுக்கிற அந்த உள்ளத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து, ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார், பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கட்டளின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எல்லாம் சொல்லு. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க, என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். மறுபடியும் ஒரு இசை. என் மீது, என் நினைவெல்லாம், நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எத்தனை பேர் கரங்களை தட்டி இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்த உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இதனால எழுதி வச்சுக்கோங்க. ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்து விட்டு அவருடைய சந்ததியாகி உங்களை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்க உங்களை பார்த்து சொல்றார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து அழைத்து அபிஷேகித்து வைத்திருக்கிறீர். நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதம் தாமதமாவதற்கு ஆண்டவரே நீர் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம். அந்த காரணத்தெல்லாம் சரிபடுத்தி இந்த உலகத்தில் நீர் அழைத்த அழைப்பில் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சுகித்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் கடமை செய்தேன். இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம வெளிப்பட்டது. ஆசீர்வாதத்திற்கு என்னெல்லாம் தேவை
அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் கீழ்ப்படிந்து அவரை தொழுது கொண்டு அவரை விசுவாசித்து அவருக்குன்னு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் புதிதாய் திருமணமான அருமையான பிள்ளைகள் முன்னாடி வருவார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அருமையான பிரதர் சாம், சிஸ்டர் பேபி, நீங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபையார். ஆமென். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி அருமையான இந்த புதிய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கணவனும் மனைவியுமாக இணைத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழும்படியாக, அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், எல்லாவற்றையும் அருமையான இந்த குடும்ப வாழ்விலே கர்த்தர் செய்யும்படியாக, வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளை, மேன்மைகளை, உயர்வுகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை வாழ வைக்கும்படியாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாங்கள் சபையாராய் தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா சாம் அவர்களுக்காய், பேபி அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பமாய் இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதை கர்த்தர் அறிவீரப்பா. நீர் இணைத்தீர் ஆண்டவரே, இணைத்த அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நீர் அப்பா ஆண்டவரே, இவர்களோடு மூன்றாவது நபராக நீர் இருந்து ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமெனப்பா, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கரம் இருப்பதாக, உம்முடைய மகிமையுள்ள கரம் இருப்பதாக. ஆமெனப்பா, நெகேமியாவோடு உம்முடைய நன்மையான கரம் இருந்தது போல அருமையான இந்த பிள்ளைகளோடு உம்முடைய நன்மையான கரம் இருப்பதாக. ஆமென் கர்த்தாவே. இவர்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்வு ஆண்டவரே ஜனத்தின் நடுவிலே, ஜாதியின் நடுவிலே ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்வாக என் ஆண்டவர் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை முன் வைத்து, உம்மை தேடி, உம்மை ஆராதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் உமக்காய் வாழும் போது கர்த்தர் நீர் சும்மாய் விடுவதில்லை கர்த்தாவே. ஆபிரகாமை ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்து ஒரு ஹல்லேலூயா சந்ததியாய் இன்று வரைக்கும் நீ நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதே, அதே தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், இவர்களுடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்வாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உமக்கு ஆராதனை செய்ய, உம்மை உயர்த்த கனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர ஆராதனை எங்களுக்கு தந்தீங்க, நல்ல வசனங்களை, வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீங்க, எங்களோடு கூட பேசினீங்க கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்காக வாழ உம்முடைய சித்தம் செய்ய எங்களை முற்றிலும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதத்தின் வசனங்கள் மூலமாய் அருமையான உம்முடைய மகன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய், உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே நாங்கள் தசமபாகங்களை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமெனப்பா, எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய்
கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. உங்க அன்பு பாதத்துல தெய்வீக கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. எங்களோடு கூட வசனம் பேசின மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆயிரங்களுக்கு நீர் பிரயோஜனப்படுத்துவீராக. உங்க அன்பு பிரசன்னம் அவர்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளை தார் உங்க நாமம் மகிமைப்படட்டும். முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆகாரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஆகாரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு